அம்மா இந்த வாட்டி ஓட்டு நமக்கு தான், பார்த்து போடுங்க. அண்ணே ஓட்டு உங்களுக்கு தான், போதுமா? ரைட்டுமா. அண்ணா இது ராணி, இதை பார்த்துங்க. அக்கா மறந்துடாதக்கா. ஐயோ இல்லைண்ணே. கிருஷ்ணன் சார் 10,000. ஓகே வரேன் சார். தம்பி அப்பாவை பார்த்து பேசிட்டேன், நீங்களும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. தலைவர் வந்து அவன் மேலே இருக்கிறா. வாப்பா இப்பா, அம்மா இப்போ தான் பாப்பா கூட்டு கடைக்கு போயிருக்காப்பா. சரிங்கப்பா, நான் உண்மையாக கேட்குறேங்கப்பா. உண்மையாகவே நீங்கள் யாருங்கப்பா ஓட்டு போடுவீங்க? என்னப்பா அப்பா சத்தியம் பண்ணி காசு வாங்கின பார்த்துட்டியா? நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதப்பா. அப்பா காசே வாங்கினாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன். இதெல்லாம் சும்மா உடான்ஸுப்பா. விளாடாதீங்கப்பா, நான் சீரியஸாக கேட்குறேங்கப்பா. எப்பா நான் ஏப்பா விளையாட போகிறேன்? உண்மையிலுமேவும் என் ஓட்டு டிவி கேக்கு தான். பெத்தமாவன் நீ சொல்லிட்ட, அதை மீறி நான் ஓட்டு போடுவேனா? அப்பா டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன் நானே நினச்சாலும் முடியாது. அப்படியா? எங்கே என் மேலே சத்தியம் பண்ணுங்கப்பா, நீங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. ஓரேன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணி இத்தியம்னு சொல்லிட்டு இருக்க. பா இப்போ சத்தியம் பண்ணுறீங்களா இல்லையாங்கப்பா? ஏய் சத்தியமா சத்தியம் பண்ண முடியாதுடா. எதுக்கு பண்ண முடியாது? ஏய் ஓட்டு போறதெல்லாம் அது என்னோட விருப்பம். அதுக்கு தான் போடணும், இதுக்கு தான் போடணும்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் பரவாயில்லப்பா, சத்தியம் பண்ணுங்கப்பா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் சத்தியம் வாங்குறது எவ்வளவு கேவலம் தெரியுமாடா? இது கூட புரியாத தக்குரியா இருக்க. எது நான் தற்கூரி? இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி 10,000 வாங்கிட்டு உங்கள் பர்சுக்குள்ளே வச்சிங்களே, அது உங்களுக்கு தற்கூரித்தனமாவோ இல்லை தப்பாவோ தெரியல. இப்போ நான் உங்ககிட்ட சத்தியம் கேட்கறது தான் தற்கூரித்தனமா தெரியுதுல்ல? ஏய் அது என்னோட இஷ்டம்டா. ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதும் போடாததும். காசே வாங்காட்டி கூட நான் என் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா நீ இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு என்கிட்ட வந்து கம்பல் பண்ணி கேட்குறியே, அதுதான்டா கேவலமான விஷயம். சரிப்பா, நான் கேவலமானவனாவே இருந்துட்டு போறேன். சில கேவலமான விஷயத்த சில கேவலமான விஷயத்தினால தான் சரி பண்ணணும், அது ஒன்றும் தப்பு இல்லைல. கேவலத்தை மாத்தணுமா? அப்படி என்னடா இந்த ஆட்சியில கேவலத்தை கண்டுட்டீங்க? ஏன் தலைவன்கிட்ட இல்லாதது அப்படி என்னடா உங்கள்கிட்ட இருக்கு? வால் மட்டும் என்ன ஒழுங்கா? சரி, நான் கேட்குற கேள்விக்கு நீ மட்டும் சரியா பதில் சொல்லிட்டேன்னா நான் உங்களுக்கே ஓட்டு போறேன்டா. உன்னால சொல்ல முடியலைன்னா நீ என் மேல சத்தியம் பண்ணி என் தலைவனுக்கு தான் நீ ஓட்டு போடணும். முடியுமா? சரிப்பா, நீங்க கேளுங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். உங்களால சுயமா சினிமாக்குள்ள வந்த மாதிரி பேசுற. அவங்க அப்பா டைரக்டர், உங்களால அவங்க அப்பா ஹீரோவை வச்சு படம் எடுத்ததுனால தானே சினிமாக்குள்ளேயே வர முடிஞ்சுச்சு. நீங்க சொல்றது சரிதான்ப்பா, அவங்க அப்பா இல்லைன்னா சினிமாக்குள்ள வந்திருக்க முடியாதுதான். இப்போ நீங்க எப்படிப்பா கான்ட்ராக்டர் ஆனீங்க? உங்களை உங்க அப்பா காலேஜில் சேர்த்து விட்டதுனால தானே உங்களால் படிக்க முடிஞ்சது, கான்ட்ராக்டர் ஆக முடிஞ்சது. உங்களை உங்க அப்பா எப்படி சேர்த்து விட்டு நீங்க கான்ட்ராக்டர் ஆனீங்களோ, என்ன எங்க அப்பா எப்படி சேர்த்து விட்டு நான் இன்ஜினியர் ஆனனும், அதே மாதிரி அவங்க அப்பா அவரை சினிமாவில் சேர்த்து விட்டுருக்காரு, நடிகன் ஆயிருக்காரு. எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு அவங்க அப்பா தானே. ஏய் சும்மா சொல்லாத. எங்க அப்பா என்னை காலேஜில் மட்டும் தான் சேர்த்து விட்டாரு. நான் நல்லா படிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன். அதுக்காக உங்களுடைய என்ன கம்பேர் பண்ற வச்சுக்காத, புரியுதா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே கூட இருக்கட்டும். நம்ம தமிழ் சினிமாலையும் எத்தனையோ பெரிய டைரக்டர் அவங்க பையனை ஸ்டாராக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அதெல்லாம் முடியலையே. எல்லாராலையுமே தளபதி ஆக முடியலையில. என்னதான் உங்க அப்பா சேர்த்து விட்டாலும் நீங்க இன்னைக்கு படிச்சு ஜெயிச்சது உங்களால தானா, இன்னைக்கு நடிச்சு ஜெயிச்சது அவரால் தானே. அது எப்படி இதை மட்டும் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறீங்க? சினிமா ஊரா, நான் அதை பேசல, அரசியல் பேசுவோம். மக்களுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான்னு இவனுக்காக ஓட்டு என்கிட்ட வந்து கேட்குற நீ? ஏதாவது ஒரு பிரச்சனை நின்றுப்பானாடா இவனுக்காக நீ ஓட்டு கேட்கறதுக்கு? ஓட்டு போட்டு ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறதுனால உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்றது உங்க கண்ணுக்கு தெரியல. நம்ம ஓட்டே போடாத ஒருத்தர் நமக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்றது தான் உங்களுக்குலாம் கேள்வியா இருக்குல்ல. அப்புறம் நான் சொன்னீங்க மக்களுக்கு எந்த ஒருதலையுமே நிக்கலையா? இப்போ சொல்றேன் கேளுங்க. இலங்கை தமிழருக்கான போராட்டம், மீனவருக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி தமிழ்நாட்டில் எங்க போராட்டம் நடந்தாலும் போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. நீட்ல அனிதா இருந்தப்ப அவங்க வீட்டில் போய் பார்த்தது மட்டும் இல்லாம யார் யாருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் போராட்டம் கூட ஓகே. காசா மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தானே கேட்க போறீங்க? அதான் அதான் உதவி ஒன்றா சொல்லக்கூடாதும்பாங்க, ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லாமல் இருக்கவும் கூடாது. சொல்கிறேன் கேளுங்க. கொரோனா டைமில் 1.5 கோடி, அப்புறம் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ 5 கோடி, அப்புறம் கடல் கொந்தளிப்பில் பாதிச்சவங்களுக்கு 5 லட்சம், அப்புறம் ஸ்டெர்லைட்டில் போலீஸ் சுட்டு கொண்டாங்களே அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம், அப்புறம் கஜா புயல், இப்படி எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கும் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காரு அவரு. டேய் 200 கோடி சம்பளம் வாங்குறவனுக்கு 5 கோடி, இந்த 1.5 கோடி எல்லாம் பெரிய விஷயமாடா?
அதுதானே, உதவி செஞ்சாலும் கேள்வி, செய்யலைனாலும் கேள்வி, எது பண்ணாலும் கேள்விதான். இல்ல 5 கோடினாலும் அவர் உழைச்சி சம்பாரிச்ச காசுல இருந்து எடுத்து செலவு பண்ணதுப்பா. மக்கள் காசை மக்களுக்கே செலவு பண்ணிட்டு அதை ஓசின்னு சொல்லி மக்களையே அசிங்கப்படுத்தல. சரி, இவ்வளவு பேசுறீங்களே நீங்க. இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்ட ஒருத்தர் அவர் சொந்தமா சம்பாரிச்ச காசுல இருந்து மக்களுக்கு எதனா 1 ரூபா செலவு பண்ணா யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுங்களேன், அது யார் காசு? அது நம்ம காசு தானே. இப்படி ஓட்டு போட்டவங்க மேலேயே இல்லாத எதிர்பார்ப்பு விஜய் மேல இருக்குன்னா அப்ப தப்பு அவருதா இல்ல உங்களுதா? டேய், அவனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு அரசியலுக்கு வரா? எங்க ஆளுங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவுல ஒரு பாதி இருக்குமாடா? கரெக்ட் தான்ப்பா. உங்க ஆளுங்க அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லதான். உங்க ஆளுங்க அறிவை பார்த்து தான் இந்த உலகமே வியந்ததேப்பா. ஏன்னா இந்த உலகமே வியந்த அளவுக்கு பண்ணீங்க பாருங்க ஒரு ஊழல். இப்ப வரைக்கும் அது வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு உலகத்திலேயே வேற எந்த ஊழலும் இப்ப வரைக்கும் நடக்கல. அந்த வேர்ல்டு ரெக்கார்டை அடிக்கிற அளவுக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு வேணான்றேன். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறோம், அதுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறோம், 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறோம், டோல்கேட்டை மூடுறோம், அப்புறம் விவசாய கடன்ல இருந்து கல்வி கடன்ல இருந்து நீட் தேர்வு வரைக்கும் ரத்து பண்றோம், 2 மாசமா இருந்த கரண்ட் பில்ல 1 மாசமா கட்டுற மாதிரி மாத்துறோம். அப்படி ஏதோ ஒன்று சொன்னாங்களே, மெயினா மதுவிலக்கு அமல்படுத்துறோம். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்க எப்போ உங்ககிட்ட சொன்னோம்னு கேட்டீங்க பாருங்க. அந்த அறிவு எங்களுக்கு வேணவே வேணாங்கிறேன். பா, நீ இது வரைக்கும் 1 ரூபா கடன் வாங்கியிருப்பியா? ஆனா உனக்கே தெரியாம உன் மேல 4.5 லட்சம் கடன் இருக்குன்னா நீ நம்புவியா? உங்களுக்கு 10,000 கொடுத்ததும் மகளிர் காசுன்னு அம்மாவுக்கு 5,000 கொடுத்தது மட்டும்தான் உங்க எல்லாரு கண்ணுக்கும் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டோட மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? 10.5 லட்சம் கோடி. இங்க இருக்க ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் 4.5 லட்சம் கடன் இருக்கு. அப்படி உங்களோட கடன் காசையே எடுத்து உங்களுக்கே அதை திருப்பியும் கொடுத்து நல்ல பேர் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த அறிவு எங்களுக்கு வேணவே வேணாங்கிறேன். சரி சரி, அறிவை விடு. ஒரு தகுதி வேணாமா அரசியல் வர்றதுக்கு? இவன் என்ன தகுதி இருக்கு? இப்படிதான் ஜெயலலிதா அம்மா சட்டசபைக்குள்ள வரப்போ உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு சேலையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டாங்க. அப்ப அந்த அம்மா முடிவு பண்ணுச்சு, இதுக்கப்புறம் சிஎம் ஆகிட்டு தான் சட்டசபைக்குள்ள வருவேன்னு. அதே மாதிரி ஜெயிச்சு உள்ள வந்தாங்களேப்பா. இப்ப என்னதான் சிங்கப்பெண் சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அப்ப தகுதியிலேருந்து தானே வெளியே பிடிச்சி தள்ளி விட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க ஒருத்தர் புதுசா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு இறங்கிட்டானா போதும், உடனே இவன்லாம் ஒரு ஆளா, இவனுக்குலாம் என்ன அறிவு இருக்கு, இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அவனை கீழே இழுத்து போட்டுறது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அறிவு இல்லாதவன், தகுதி இல்லாதவன். இதுவே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை ரோல் மாடலாவோ இன்ஸ்பிரேஷனாவோ ஏன் தலைவனாவோ கூட ஏத்துப்பீங்க. சரி சரி, தகுதி தேவையில்லதாப்பா, ஒரு தைரியம் வேணும்ல. உங்களால் தான் மைக்க பார்த்தோன்னே ஓடிடான்ல, ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டாச்சும் வச்சிருப்பானா? தப்பி தவறி உங்களால் சிஎம் ஆகிட்டாலுமேவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய நிதியை இவன் எப்படி தைரியமாக வாங்கி கொடுப்பானு எப்படி நம்புறது? உங்க தலைவர் மட்டும் பிரச்சனை நல்லா ஹேண்டில் பண்றாரா என்ன? ஏன்பா எனக்கு புரியல. நீங்க கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்க அவரேவும் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல. அப்படியே பிரஸ் மீட் வச்சாலும் அவர் என்ன பேசணும்னு சொல்லி முன்னாடியே பிரஸ் கிட்ட கேள்வியும் கொடுத்து தான் கேள்வியும் கேட்குறாங்க. அப்படி ஓட்டு போட்டு பேசக்கூடிய இடத்துல இருக்கிற அவரே பேச மாட்டாரு. இவர் பேசலங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குல்ல? சரி, இவர் பிரஸ் மீட்டே வைக்கிறாருன்னே கூட வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க சேனல்ல இருக்க ஆளுங்களையே உள்ள விட்டு கேள்வியை கேட்டு இவரை ஜோக்கராக்கி சோழியை முடிச்சு விட்டுருவீங்க, அதானே? டேய், அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அதான் பண்ணாங்களேப்பா. இவர் பேரு கொண்ட ஒரு நல்ல மனுஷனை, கேப்டன் விஜயகாந்த். அவரை விடவா ஒரு தைரியமான ஆள் இருப்பாங்க. ஆனா பிரஸ் மீட்னு சொல்லியே இல்லாதது பொல்லாதுன்னு எல்லாருமே கேள்வி கேட்டு அவரோட இயலாமையை யூஸ் பண்ணி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அரசியல்னு இல்லை மொத்தமாக முடிச்சு விட்டாங்களேப்பா. எங்கெல்லாம் நல்லா உஷாராக தான் இருக்காரு. அவர் பிரஸ் மீட்டே கொடுக்காம இருக்கிறதா நாங்களுமே நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்படி எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு யாருக்கிட்ட கொடுக்கணும்னு தோணுதோ அவங்ககிட்டே நாங்கள் கொடுத்துக்கிறோம். உங்களால கட்சி ஆரம்பிச்சே 1 வருஷம் தாண்டா ஆகுது, அதுக்குள்ள என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு? ஏற்கனவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டாருப்பா. முன்னாடியெல்லாம் அரசியல் நியூஸை டீ கடையில் பெரியவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. டீ கடையில் கூட அரசியல் நியூஸை பெரியவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ அரசியல் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா கிரிக்கெட் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் அரசியல் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சோசியல் மீடியாலேயேவும் ஐபிஎலுக்கும் படத்துக்கு மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பசங்களாம் இப்போ அவங்க வீட்லயோ இல்லை பக்கத்து ஏரியாவிலேயோ ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ அதை வீடியோவா எடுத்து போட்டு உடனே அதை சரியும் பண்றாங்க. உங்க கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட இத்தனை நாளா நம்ம கேட்டு முன்னாடி குப்பையை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அதை தடுக்க முடிச்சதா உங்களால? இல்லை நைட்டு வெளியே போறப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா குடிச்சிட்டு தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே, அதை தடுக்க முடிஞ்சதா? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கூட அதெல்லாம் தடுக்க முடியலையாப்பா. ஆனா நான் 2 வீடியோ தான் போட்டேன், 2 நாள்ல எல்லாமே மாறுச்சு. அவர் வர்றேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு மாறுது, அப்ப வந்தா எவ்வளவு மாறும் நீங்களே யோசிங்கப்பா. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தானேப்பா அவர் அவ்வளவு பெரிய ஸ்டார்ன்ற அந்தஸ்தையை தூக்கி போட்டு வராரு. அதுக்காகவாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேப்பா. ஏய், என்னடா
எல்லாரும் சினிமாவில் 200 கோடி விட்டுட்டு வந்துட்டாரு, 300 கோடி விட்டுட்டு வந்துட்டாருன்னு பீத்திக்கிறீங்க. சினிமாவில் 300 கோடி அடிச்சா அரசியலில் 3000 கோடி அடிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டான். புரியுதா? சரி, 3000 கோடி எப்போ அடிக்க முடியும்? ஊழல் பண்ணா. இவங்க எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இவர் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இப்போ அரசியலுக்கே வராரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதிகளுமே நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், நேர்மையாக தேர்ப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் அவங்களுடைய சுயரூபம். இத்தனை காலம் நாங்கள் பார்க்காததா. நீங்களே சொல்றீங்க எல்லாரும் மாதிரி ஏமாத்திடுவாங்கன்னு. எல்லாரும் மாதிரியுமேனா? அப்படி எத்தனை பேர் நீங்க அப்படி ஆள வச்சுட்டீங்க? உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க காலம் வரைக்கும் ஏதோ 10 கட்சியை ஜெயிக்க வச்சுட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. 60 வருஷமா 2 கட்சியை தான் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல எல்லாரும் மாதிரியும் வேணா? அப்ப நீங்க ஓட்டு போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நல்லவன் எவனையுமே பார்க்கணும் தானே அர்த்தம். மாத்தி கீத்தி போட்டா தானே நல்லவங்களும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். விஜய் தான் இல்ல, விஜயகாந்த் சிஎம் இருந்தாலும் ஊழல் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல புதுசா வேற யாராவது வந்திருந்தாலும் ஊழல் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க யாரதான் வர விட்டீங்க? புதுசா எவன் வந்து நின்னாலும் இவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன புரியும்னு சொல்லி எவனையும் வளர விடுறது இல்ல. ஊழல் பண்றவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வச்சிடுறீங்க. ஊழலே இல்லாத ஆட்சி இருந்தது எப்போ? நீங்க ஓட்டே போடாத காமராஜர் காலத்துல இருந்தது. அதே ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? ஏன்பா வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ கேட்குறியே, ஆனால் வந்தவங்களை ஏன்பா இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டதில்ல? ஏன்னா ஊழலாக இருந்தாலும் பழகி போச்சு. எப்படி சிகரெட் அட்டையில் வந்து இதை வாங்கி குடிச்சா கேன்சர் வரும்னு சொல்லி அதை வாங்கி குடிக்கிறாங்களோ, அதே மாதிரி தப்புன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுற மாதிரி பழகி போச்சு. எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருக்க உங்களுக்கே ஏன்பா இது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது? இப்போ புரியுதாப்பா உங்களுக்கு? உங்கள் தலைவர் ஆட்சியில் கமிஷன் கேட்டதுனால தான் உங்கள் வேலையும் போச்சு. அதே ஆட்சியில் லஞ்சம் கேட்டதுனால தான் கிடைக்க இருந்த வேலையும் எனக்கு கிடைக்காம போச்சு. ஆனாலும் உங்கள் தலைவரை உங்களால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அது உங்கள் ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்கு. உங்கள் தலைவர் ஆட்சியில் என்ன தப்பு நடந்தாலும் ஏன்பா அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படிப்பா அகைன் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடணும்னு தோணுது உங்களுக்கு? உங்களை மாதிரி தான்ப்பா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான்ப்பா எங்களால் வேற மாற்றத்தையே கொண்டு வர முடியல. இதுக்கு யங்ஸ்டர்ஸ் நாங்கள் மனசு வச்சா மட்டும் பத்தாதுப்பா. பெரியவங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான்ப்பா எங்களால் வேற மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுவும் கிட்டத்தட்ட சிகரெட்டில் இருக்க கேன்சர் மாதிரி தான்ப்பா. தப்புன்னு தெரிஞ்சால் தூக்கி போட்டுறணும், இல்லைனா அதுவே நம்மளை அழிச்சிரும்ப்பா. இந்த ஒரு தடவை யோசிங்கப்பா. எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கக்கூடிய ஆளுப்பா நீங்கள். ஆனால் உங்களையும் என்னால் மாற்ற முடியல, இதில் மற்றவங்கள அந்த மனுஷன் வேறு எல்லாரையும் வேறு நம்பி இறங்கிட்டாரு. ஆனால் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஜெயிக்கவும் வர முடியாது. உங்கள் ஜென்ரேஷனில் சரி எது தப்பு எதுன்னு தெரியாமையே நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. ஆனால் இப்படி எங்களால் வாழ முடியலப்பா. இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை, என் புள்ள வாழ்க்கை, தங்கச்சி வாழ்க்கைன்னு எல்லாரும் வாழ்க்கையும் இந்த ஜென்ரேஷன்லேயே எல்லாத்தையும் மாற்றலாம்னு நினச்சோம்ப்பா. ஆனால் மாற்றம் வரணும்னா நம்ம மாறணும். சரிப்பா, நீ உன் தலைவனுக்கே ஓட்டு போட்டுற. தம்பி, என் நெஞ்சில் குடியிருக்கும்